டேய், அப்போ உன் போனை கொடுறேன், நானும் செக் பண்ண விரும்புறேன். அதுல ஒண்ணும் இல்ல, நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். அதையும் விட்டு வைக்கல. விட்டு வைக்கல என்ன பண்றது, அந்த ஃபாரின்ல ரொம்ப போர் அடிக்கும். அங்க எனக்கு எந்த ப்ரோக்ராமே பிடிக்காது. அதனால அண்ணா லேப்டாப் எடுத்துட்டு போயிட்டானா இவரு கூட கொஞ்ச நேரம் பேசுவேன். அப்புறம் இவருக்கு ஏதாவது ஃபோன் வந்தா கொஞ்ச நேரம் பேச போவார்ல, அப்ப போர் அடிக்கும். என் ஃபோன் தான் அவன் என்கிட்ட இருக்காதே, அண்ணா ஃபோன் எடுத்து நோண்டுவேன். ம் அப்பதான் எல்லா மெசேஜ் என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் நோண்டிட்டேனே. நோண்டிட்டேன். இன்ஸ்டால யார் கூட சேட் பண்ண கூட பார்த்தேன். ஏதாவது பேசணுமா? பரவாயில்ல. இன்ஸ்டா இது உண்மையிலேயே என்னவோ இருக்கு, சொல்லு. உங்களுக்கு தெரியாமலா? ஆண்டாண்டா. இல்ல, நான் சொன்னல ஒரு 2 டிக்கெட்டு. அந்த 2 டிக்கெட்ல ஒரு டிக்கெட்டை இன்ஸ்டால தேடி எங்க அண்ணன் கண்டுபிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டான். ஆ இப்ப கண்டுபிடிச்சா சொல்லவே இல்ல. அது மாதிரி தெரியாதுடா, நீ வேற. ஓ, அப்படி. இல்ல கொஞ்சம் திரும்ப. பரவாயில்ல, என் தங்கச்சி விட்டு நான் வேற எங்கேயும் பார்க்க மாட்டேன். இல்ல பரவாயில்ல, கொஞ்ச நேரம் தங்கச்சி பாசத்தை விட்டு வெளியே வா. அதெல்லாம் என்னால முடியாது. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். அவன் தேடி ஃபாலோ பண்ணால, ஆனா அவங்க கல்யாணம் ஆயிட்டு இப்போ அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கு. அது சொல்ல மறந்துட்டேன். இந்த இன்னொருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓ, அது வேற. அந்த கான்ட்ராக்ட் உனக்கு எப்படி இருக்கு? சென்னையில தானே இருக்காங்க, அவங்கள பார்க்க மாட்டோமா என்ன? அதுவும் நம்ம பழைய ஏரியால தானே அவங்க இருந்தாங்க. நம்ம தான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் அங்க போறோமே. அதனால அவங்கள பார்த்த அவங்க கூட பேசுவேன். அதனால பேசவும் செஞ்சேன். ஏன் அவங்க கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணாங்களே. அது வேற. ஆமா ஆமா, கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ண கதையெல்லாம் சொல்லவே இல்லை. சர்பா நானே போயிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன், கவலைப்படாத. மச்சான், இவ்வளவு பெரிய நோஸ்கட் வேண்டாம்டா, வேண்டாம். இதெல்லாம் நீ ஃபாலோ வேற பண்ண ட்ரை பண்ணிருக்க. எனக்கு ஒரு சந்தேகம். அவர் யாரையும் ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்றாரு, உங்களுக்கு கோவம் வரல? அவன் என்கிட்டயே ஒழுங்கா பேச மாட்டான், அதுங்கிட்ட என்ன பேசிட போறான்? அவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான். அதனால எனக்கு அவன் மேல அந்த பயம்லாம் கிடையாது. அவரை பாராட்டுறீங்களா இல்ல டம்மி பீஸ்ன்னு ஓட்டுறீங்களா? உனக்கு சந்தேகம் வேறையா? ம். என்ன, இன்ஸ்டாகிராம் பத்தி ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தணுமா? ஏம்மா, நீ என்ன வேணும் பேசிக்கோ, நான் கவலையே படல. ஆனா தங்கச்சின்னு ஒண்ணு வச்சதுக்கு கூட உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்றல. 8 வருஷமா நீ அவளுக்கு பண்ணதை விட அவ உனக்கு கம்மியா தான் பண்ணிருக்கா. ஒன்னும் தப்பு இல்லை. அவ பழி வாங்குறாளோ இல்லையோ, ஆனா நீ ஏத்தி ஏத்தி விட்டால பழி வாங்க வைப்பல. சீரியஸாவே சொல்றேன், உன்னை நம்பியிருந்தா இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணமே கிடையாது. ஏதோ என் நாட்டு வந்ததுனால எனக்கு இப்ப கல்யாணம்னு நடக்க போகுதுன்றது எனக்கே ஒரு கான்பிடென்ட் வந்திருக்குன்னா பாரு. ஆனா உன்னை லவ் பண்ணும்போது சத்தியமா எனக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. ஏன் அவங்க அண்ணன் ஆல்மோஸ்ட் வாங்குற சிரிக்குது. லைட்டா சிரிக்கிறீங்க தானே, அப்புறம் என்ன? வந்து லைட்டா சிரிச்சுட்டு சவுண்டா சிரிச்சுட்டு என்ன போட்டு கொடுக்குறீங்களா? இப்படி பார்த்தா இல்ல, என் மேல உனக்கு துளி நம்பிக்கை இல்லையா? இல்ல, தங்கச்சி வேணா கைக்கு விட்டு போன்னு சொன்னா நீ ஏன்டி அது எப்ப பாரு சொல்லிக்கிட்டே இருக்க? இந்த ஜென்மம் ஃபுல்லா சொல்லி காட்டுவேண்டா, சொல்லி காட்டுவேன். தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுமா? மன்னிச்சிடு. உங்க அம்மா அப்பா கிட்ட இந்த ஜென்மத்தை நீ சொல்லியே இருக்க மாட்டேன், உனக்கு துளி தைரியம் கிடையாது இருக்கு. ஆனா இவ்வளவு பழைய ஒரு அப்பா அம்மா கிட்ட இருப்பேன்னு நினைக்கவே இல்லடா. பொம்பளை பிள்ளை நானே சொல்லிட்டேன் எப்பயோ, ஆனா நீ சொல்லவே இல்லை. இப்ப வரைக்கும் நீ சொல்லல. என் நாத்துவே சொல்லினா ஒரு சம்பவமே நடந்திருக்காது. உங்க அம்மா பாக்குற பொண்ணை கட்டிட்டு நீ போயிட்டே இருந்திருப்ப, அதானே? இல்லடி, அப்ப சொல்லிருப்பேன்டி. வச்சிருப்பேன். அண்ணி இவ்வளவு காண்டாயிட்டீங்க. அந்த அளவுக்கு ஃபாரின்ல பண்ணிருக்கான், பழி வாங்க வேண்டாம். இப்பதானே எனக்கு சப்போர்ட்டா எங்க ஆளுங்க இருக்கீங்க, அதான் அவனை வச்சு செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். செய்யுங்க செய்யுங்க, எவ்வளவு செய்யணுமோ செய்யுங்க. ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு தான். என்ன என்ன லுக்குன்னு அண்ணனுக்கு சப்போர்ட்டாவும் இல்ல, கொய்யாக்காவும் இல்ல. என்ன என் ஃப்ரெண்டு தனியா இருக்க 4 ஆள் கூட்டுறீங்களா? நீங்களும் உங்க ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட்டா இருங்க. நாங்க ஒன்னும் சப்போர்ட்டாவோ கொய்யாக்காவோ இருக்க வேணும்னு சொல்லலையே. இங்க போய் உங்க ஃப்ரெண்டு பக்கத்துலயே உட்காந்துக்கோங்க. எவ்வளவு வேணா சேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நாங்களா வேணான்றோம்? உன்னை விட்டு நகர மாட்டேன்ற தைரியத்துல பேசுற நீ. உங்களே தான் சொன்னல, என்ன பின்னாடி இருக்காதே தெரியலன்றதுக்காக என்னை வச்சு செய்யல நீ. சரி, தெரியாதுங்க. அதான் முடியலையே. நான் என்ன பண்ணட்டும்? இந்த ராசியை பார்க்காம இருக்க முடியலையே. இது என் பக்கத்துல இல்லைன்னு இருக்கவே முடியலையே. நான் என்ன பண்ணட்டும்? 2 செகண்ட் கூட நான் தள்ளி வைக்க முடியலையே. ராட்சசி உங்களுக்கு. என் செல்ல அழகு ராட்சசி நீ. போதும் போதும், திட்டுறதும் திட்டுட்டு அதுல 2 வார்த்தை போட்டா அது பாசிட்டிவ் ஆயிடுமா? நான் கொஞ்சம் நடி. நான் உங்களுக்கு ஃபன் தான் பண்ணேன், நீங்க இப்படி சீரியஸா ஆகாதாமே. அப்போ ஓகே. இருந்தாலும் பாவம், என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண.
நான் வேண்டாம் தானே ஒரு மாசம் என்னை கைட்டு விட்டு போனாரு. நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்? நீ வேணும் உன் கூட தான் நான் நீயே சப்போர்ட் பண்ணு. உன் சப்போர்ட்டை வச்சே நீங்க தான் ஜெயிச்சுக்கோங்களேன். எதுக்கு என் சப்போர்ட் எதிர்பார்க்கறீங்க? என்னதான் இருந்தாலும் இந்த ஃபேமிலியில உன் சப்போர்ட் இல்லைனால வாழ முடியாதே. அது எனக்கு தெரியாது. என் சப்போர்ட் கிடையாது. ஏய், நீ இன்னும் அந்த மறக்கலையா? ஏ பாய், நீ இன்னும் அந்த கோவத்தை வச்சுட்டா இருக்கியா? அந்த கோவம் என்ன ஆனாலும் என்னை விட்டு போகாது. நானும் மறக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என்னால முடியலையே. நான் என்ன பண்ணட்டும்? சாரி பாய். கேர்ளி ப்ளீஸ் கேர்ளி, அதை மறந்துரு கேர்ளி. நானும் மறக்கணும்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல. பாப்போம், என் ரிசல்ட் வரட்டும். அதுல ஏதாவது மாற்றம் வந்து மறக்க முடியுமோ, இல்ல இன்னும் என் கோவம் உக்கிரமாகுமோன்னு எனக்கு தெரியாதுப்பா. ஏய், நிஜமா ஒரு சில நினைச்சு நீ பயப்படுறியா? ஆமா, பயப்படுறேன் தான். இது வரைக்கும் டாப்பராகவே இருந்தேன். நான் ஃபெயில் ஆவேன்ற பயம் எனக்கு இல்லை. ஆனா அந்த டாப்பர் இல்லையேன்ற ஏக்கம் இருக்கும்ல. லைஃப்ல முதல் முறையா டாப்பர் இல்லைன்றது வழி தானே. அங்க இது வந்து பார்த்துட்டு நீ பயப்படாத, யோசிக்காது. ஆமா, பண்றதும் பண்ணிட்டு நீங்க சொல்றீங்க. ஒன்றும் வருத்தமோ எதுவும் வந்து எது வரணும் பார்த்துக்கலாம். ஃபீஸ் தானே கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப சந்தோஷம். ஏன் இவ்வளவு மூட் அவுட்டா இருக்க? மூட் அவுட் ஆகவே கீதா, நீங்க சும்மா அதை பத்தி பேசாம இருந்தீங்கன்னாவே போதும். சரி சரி, அந்த டாபிக் வேண்டாம் வேண்டாம், போதுமா? சரி, கூப்பிடாம இருந்தா அதுவே எனக்கு போதும். ஓகே நாத்து, வா நம்ம லஞ்ச் சாப்பிட போலாம். எல்லாமே போகணுமா? இது ஒன்றும் இல்லை, போலாம் போலாம் வாங்க போலாம். ஏய் கேர்ள்ஸ், வாங்க போலாம். ஓ, ஏன் நாத்து நம்ம மட்டும் வந்துட்டோம்? என்ன கதை? அவங்கதான் சாப்பிட்டதுனால சும்மா ஒரு வாக் போயிட்டு வரேன்னாங்க. அதனால அவங்க 2 பேரும் ஒரு வாக் போயிருக்காங்க. அவங்க 2 பேரும் பிரவீன் கிட்ட பேசிட்டு வீட்டுக்கும் பேசிட்டு வரேன்னு இருக்காளுங்க. இங்கதான் உள்ள அவ்வளவு சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது, பிரேக் ஆகுதுல. அதனால பேசிட்டு உள்ள வருவாங்க. அவன் எப்படி உன்ன விட்டான்? கூட ரெண்டு தெரிஞ்சிருப்பான். நான் தான் வரல சொல்லிட்டேன். எனக்கு டயர்டா இருக்கு சொன்னா அவ்வளவுதான் விட்டுட்டாரு. சோ அவங்க போயிருக்காங்க. நாம அதனாலதான் வந்துட்டோம். அப்ப கொஞ்ச நேரம் நீ என்னால ஃப்ரீயா இருக்கலாம். இருக்கலாம் இருக்கலாம். சரி சரி. டேய், ஏன்டா வாக்கிங் தானடா போனேன். அப்புறம் ஏன்டா எடுத்துட்டு வர? என் பொண்ணு எனக்கு பூ பிடிக்கல, அதான் நான் போறேன் ரூமுக்கு. நீ என் கூட அந்த பேர் சுத்திட்டு வா, வந்துட்டு வா. ஒன்னும் தேவையில்ல, வா உள்ள போலாம். அப்ப உன்கிட்ட பல சீக்கிரத்தை இப்ப பேசலாம். கொஞ்சம் இல்ல. சீக்கிரட்டா? என்ன சீக்கிரட்? அது வந்து எனக்கு கொஞ்சம் சில டவுட் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம்ல? தானே பண்ணிட்டா போச்சு. அதான் யாரும் இல்லைல்ல, வாங்க பேசிடுவோம். ஓகே. என் பொண்டாட்டி ஏதோ சீக்கிரம் கேட்க போறடா. அது என்னன்னா கேட்டே வரலாம். வேணாடா, உள்ள போக வேணாடா. என்னால முடியாது, நான் உள்ள போறேன். நீ வேணா நடந்துட்டு இருக்கேன்னு சொல்றேன், ஆனா எனக்கு இந்த ரிஸ்க் வேணாம்ப்பா. ஏதாவது கேட்டு நான் திருப்பி நான் ஃபீல் பண்ணி இல்ல ஏதாவது பிரச்சனையா போய் இல்லாத தெரிஞ்சு என் பொண்டாட்டி அம்மா கோப்படுறது எனக்கு வேண்டாம். கத்த போறது என் பொண்டாட்டி, நானே ஃபீல் பண்ணல. நீ ஓவரா நடிக்காத. மூஞ்சி வாழலாம் அவன் ரொம்ப எடுப்பா. அப்புறம் என்ன? இருந்தாலும் அவனே என்ன சோதிக்காத. என் பொண்டாட்டி ஏதோ ரகம் சொல்ல போறேன். அது எனக்கு என்னன்னு தெரிஞ்சு ஆகும். அப்புறம் அவங்ககிட்ட நான் தாண்டா மாட்டிக்க முடிக்கணும். பிடிக்காது அடங்கி நில்லுன்னு. இல்லைங்கடா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் போறேன். உள்ள போயிட்டு அவன் பேச மாட்டாங்கடா. இல்லடா, இருக்கேன். சரி, உனக்கு என்ன அந்த டால் மேல அப்படி ஒரு ஈர்ப்பு? அதை விடவே மாட்டேன்ற. இப்ப கூட அந்த டால் எடுக்க தானே போனேன். நான் வேண்டாம் வான்னு சொன்னு வந்துட்டேன். அஃப்கோர்ஸ், எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அந்த பொம்மை அவ்வளவு பிடிச்சிருக்கா? பொம்மைனாலே பிடிக்கும். அது அதனால இல்ல, என் புருஷனோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட்ல அதனால. ஃபர்ஸ்ட் கிஃப்டா? அவன் தான் உனக்கு நிறைய வாங்கி கொடுத்திருக்காரு, அப்புறம் எப்படி இது ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஆகும்? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் அவரோட பொண்டாட்டியா. அப்படி சொல்றேன். அப்ப கூட எனக்கு புரியல. அவர் இங்க இருந்து சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் எனக்குன்னு பெருசா எதுவும் கிடைக்கலல்ல. அஃப்கோர்ஸ் அப்படி சில விஷயம் கிடைச்சதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கல. அதே மாதிரி ஃபோனுமே சீரியஸா எனக்கு இவர் வாங்கி கொடுத்தாரு. நிஜமா அப்ப எனக்கு தெரியாது. அப்புறமா ரொம்ப லேட்டரான்னு தான் தெரியும். என்னை பொறுத்தவரைக்கும் அது ரெண்டுமே அண்ணா வாங்கி கொடுத்த அமிச்சான்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த வீடே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தது. என்ன சொல்ற நாத்து? ஆமா, ஃபாரின் போனதுக்கு அப்புறம் எனக்குன்னு என்ன அனுப்பிச்சாரு? இல்ல இல்ல, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவர் எனக்குன்னு எதுவுமே அனுப்பல.
ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இன்விசிபிள் பர்சன். அவரை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இந்த வீட்ல இருந்த எல்லாருமே நம்பினாங்க. அதான். அதனால அவன் வாங்கி தரதுனால உனக்கு இப்படி ஒரு சந்தோஷம். ஆமா, இருக்காதா என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட்ல. அதான். அதனால அவன் டாலு, பேகு, ட்ரெஸ்ஸு, கிஃப்ட் ஐட்டம், கம்மல் அந்த மாதிரி எவ்வளோ அமிச்சான். அதுக்கு யார் யூஸ் பண்ணாங்க அவங்ககிட்ட நான் சொந்தம். அவர் அமைச்சதுனால அது எனக்கு சொந்தமாயிடுமா இல்லை? ஏன் என்னால எனக்கு தான் அது சொந்தம் நான் அவகிட்ட கேட்க முடியுமா? எப்படி கேட்க முடியும் சொல்லுங்க? அதை போட்டுட்டு எவ்வளவு வெறுப்பேத்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. பேசுறவங்க என்னென்ன பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு என்னால பதிலும் சொல்ல முடியாது. அவங்க பண்ற டார்ச்சரை தாங்கிக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அழுதுட்டு போயிடுவேன். வேற என்ன பண்றது? சிவா வெறுப்பேற்றுவாளா என்ன? பயங்கரமா, ரொம்ப பயங்கரமா காட்டி காட்டி வெறுப்பேற்றுவா. நிறைய படுத்திருக்கா. ஆனா உனக்கு தெரியும்ல அது உனக்கு தான் வந்திருக்கோன்ட்டு. எனக்கு எப்படி தெரியும் அது எனக்கு தான் வந்துச்சுன்னு? எனக்கு புரியல. என்கிட்ட பேசாதவரு எனக்கு வாங்கி அனுப்பியிருப்பாரு நான் எப்படி யோசிச்சிருப்பேன் எனக்கு தெரியல. உனக்கு அவ்வளோ டவுட் இருந்தா நீ உங்க அண்ணன் கிட்ட கேட்டுருக்கலாம்ல. கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டா அது இன்னும் பெயின்ல. அது கேட்காமலே இருக்கிறது பெட்டர்ல. ஒருவேளை நீ கேட்டிருந்தா அதுக்கப்புறம் அது அவன் இங்க தனியா அனுப்பியிருப்பான்ல. அப்ப அது உனக்கு தான் உனக்கு புரிஞ்சிருப்பான்ல. அப்படி ஒரு அனுப்பணும்னு நினைச்சிருந்தா அது எனக்கு தனியா அனுப்பியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க அப்பாவுக்கு அனுப்பும்போது, அவங்க தாத்தாக்கு அனுப்பும்போது, அது அப்பாக்கு தாத்தாக்கு ஒரு பார்சல் தனியா வருது இல்ல, பார்சலுக்குள்ளேயும் ஒரு பார்சலா இருக்குல்ல, அது மாதிரி இது எனக்கா இருந்தா அது என் பேர் போட்டு வந்திருக்கணும்ல. இது எதுவுமே இல்லாம நான் எப்படி கேட்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நான் ஏன் கேட்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு புரியல. அது அது வந்து ஆமா, அவன் அதை பண்ணியிருக்கலாம். ஆனா உனக்கு தெரியக்கூடாதுன்னு தானே அவன் நினைச்சான். அவர் தெரியக்கூடாதுன்னு நினைச்சாரு. கடவுள் எனக்கு அது கிடைக்கக்கூடாதுன்னு நினைச்சாரு. அவ்வளவுதான், சிம்பிள். டேய், நான் தெரியாம இந்த கப்பு எடுத்துட்டு ஃபீல் பண்றியோ? சே சே, நான் ஏன் ஃபீல் பண்ண போறேன்? அதெல்லாம் மறந்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஃபீல் பண்ண காலெல்லாம் போயிடுச்சு. அவரே என் கூட இல்ல. அந்த பொருள் எனக்கு எதுக்கு? அதனால எனக்கு அந்த தாட்லாம் இப்ப கிடையாது. அதனால எனக்கு பெருசா ஃபீலிங்ஸ் இல்ல. அதை விட நிறைய பெரிய வழியெல்லாம் இருக்கு. அதனால எனக்கு இந்த பொருள் மேல பெரிய ஈடுபாடு இல்ல. ஒரு சந்தேகம். நீ என்கிட்டலாம் அத்தா அத்தான்னு அவனை சொல்ற, ஓகே. ஆனா அவளை நீ அத்தான் கூப்பிடுறது ரொம்ப கம்மியா இருக்கு. நீ அதை தவிர்த்து வேற வார்த்தை தானே நிறைய போடுற. அதே அதையும் நீங்க நோட் பண்றீங்க. நீ அத்தான் கூப்பிடும்போது இருக்கிற எனக்கு சந்தோஷமா தெரியல. ஆனா மத்த வார்த்தை கூப்பிடும்போது தான் எனக்கு உன்கிட்ட உன் கண்ணில் ஒரு லவ் ஃபீல் ஆகுது. ஆனா அந்த அத்தான்ற வார்த்தையில உன்கிட்ட எனக்கு ஒரு ஃபீல் தெரியல. அதனாலதான் கேட்டேன். அப்கோர்ஸ் நீ ஃபர்ஸ்ட் தான் கூப்பிடும்போது ஓகேவா இருந்துச்சு. ஆனா போக போக அது ட்ராப் ஆன மாதிரியும் ஒரு ஃபீல். அது உண்மைதான். ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடணும்ன்றதுனால, அவர் கேட்டு கூப்பிட்டதுனால எனக்கு அது சந்தோஷமா ஆரம்பத்துல ஃபாரின்ல கூப்பிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் எனக்கு அந்த வார்த்தை கூப்பிடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரியல. சும்மா அத்தை, மாமா, சித்தப்பா, பெரியப்பா எப்படி ஒரு உறவு முறையா கூப்பிடுறோமோ அந்த மாதிரிதான் அந்த வார்த்தை டேக் ஆயிடுச்சு. ஸோ தேவைப்படும் போது அந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். சிம்பிள். அதான் நான் கேட்கிறேன். அவன் ஆசைப்பட்டு நீ கூப்பிடுற வார்த்தை தானே. அதுவே உனக்கு அந்த வார்த்தை உனக்கு அவனை கூப்பிடுறது பிடிக்கலையா இல்ல என்ன ரீசன்? எனக்கு ஃபர்ஸ்ட்லாம் அந்த தாட் இல்லை. அவர்தான் என் அத்தான் கூப்பிடணும்னு சொன்னாரு. ஆனா நான் அவரை கூப்பிடல. ஆனா நான் எல்லார்கிட்டயும் அதுக்கப்புறத்துல இருந்து அவரை மென்ஷன் பண்ணேன்னா அது அத்தான் தானே மென்ஷன் பண்ணேன். பட் அவரை நான் கூப்பிடுறதுக்கு எனக்கு 8 வருஷம் ஆயிடுச்சுல்ல நேரடியா. ஆனா வேண்டாம். ஏன் அது ஏன் உன்கிட்ட தான் என்னாச்சு? எப்படி சொல்றது? ஆனா நான் கூப்பிடுறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தங்க அவரை கூப்பிட்டுட்டாங்க. அதனால எனக்கு அந்த வார்த்தை கூப்பிடுறதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. யார் அவனை கூப்பிடுறா? சிவாவா? அவளுக்கு அவனை கூப்பிட்டா எனக்கு புரியலையே. அவ எப்பவுமே போன்ல அவர் கூட பேசும்போது அந்த வார்த்தை சொல்லிட்டு அவ பேசுவா.
நான் எல்லார்கிட்டயும் தான் சொன்னேன், பட் அவரை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டது அவதான். அதனால எனக்கு அந்த வார்த்தையை கூப்பிடுறதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை கூப்பிட்டு வந்து அவ பேசினன்றத சொல்லி அந்த வார்த்தை சொல்லியே பேசும்போது இன்னும் இரிட்டேட் ஆகல. நான் என் அத்தை கூட பேசினேன், என் அத்தை கூட பேசினேன், என் அத்தானை பார்த்தேன், மத்தவங்கள மாதிரி இல்ல, அந்த மாதிரி நிறைய வேர்டிங்ஸ் வரும்ல. அதனால ஏன்னா இந்த வீட்டுக்கே தெரியும் அவர் என்ன அவாய்ட் பண்றாரு அப்படின்னு. ஸோ அதான். என்ன சொல்ற? இந்த வீட்டுக்கே தெரியுமா? ஆமா, யாருமே என்கிட்ட கேட்க மாட்டாங்க, அவர்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஆனா எல்லாருக்குமே தெரியும் அவர் என் கூட பேச மாட்டாருன்றது. அது எப்படி தெரியும்? எனக்கு புரியல. இப்பதானே மொபைலு நெட் எல்லாம், அவங்க போன புதுசுல அது கிடையாதுல்ல. சிஸ்டம் இதுதானே கனெக்ட் பண்ணணும், வைக்காம ஸ்கைப்ல தானே பேச முடியும். ஆமா. இந்த வீட்ல ஸ்கைப் கனெக்ட் பண்றது நான் தான். ஸோ நான் கனெக்ட் பண்றதுனால அவரு போய் ஃபர்ஸ்ட் லைன்ல வர மாட்டாரு, அண்ணா தான் வருவாங்க. அண்ணா கிட்ட நான் பேசிட்டதுக்கு அப்புறம் அண்ணா நீ போ அப்படின்னு சொல்லிருவான். எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் நான் வெளியே வந்துடுவேன். அண்ணா சும்மா எல்லார்கிட்ட ஒரு வேர்டிங்ஸ் பேசிட்டு அவர்கிட்ட கொடுப்பாரு. திருப்பி அவர் பேசிட்டு வைக்கிற டைம்ல அண்ணா வருவோம். அப்ப யாராவது எனக்கு கால் கொடுப்பாங்க. அண்ணா கிட்ட பேசிட்டு நான் ஷட் டவுன் பண்ணிடுவேன். ஸோ ஆப்வியஸ்லியா எல்லாருக்கும் தெரியல, நான் ஒருத்தர் கூட பேசுறதே இல்லை, அண்ணா கூட மட்டும்தான் பேசுறேன். நான் போனதுக்கு அப்புறம் அவர் வருவாரு, நான் வரும்போது அவர் போயிடுவாரு. இது போதாதா? யாருமே அவ்வளவு மக்கா இருக்க மாட்டாங்க இருக்கிற கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு. அஃப்கோர்ஸ் நாங்க கிஃப்ட பிரிக்க மாட்டோம், உங்களுக்கே தெரியும், வர கொரியர் நாங்க பிரிக்க மாட்டோம். யூஸ் பண்ற பொருள் எல்லாம் வந்து அவங்க எனக்கு அமிச்சாங்கன்னு பேசும்போது அதுவுமே ஆப்வியஸ்ல வீட்டுல இருக்க எல்லாருக்கும் என்ன தெரியும்? சிம்பிள் லாஜிக். அதனால என்ன அவாய்ட் பண்றாங்க அப்படின்றது இது. எங்க மாமா வந்து கன்வின்ஸ் பண்ற மாதிரி பேசுவாரு. அவன் மறந்துட்டு இருப்பா, இல்ல அவ எடுத்துக்கிட்டா அப்படின்ட்டு. நானும் எங்க மாமா போய் கன்வின்ஸ் பண்ணல, இதெல்லாம் இங்கேயே கிடைக்குது மாமா, அதனால நான் தான் வேணாம் சொல்லிட்டேன். கேட்டாங்க, சிம்பிள். என்னை சமாதானப்படுத்தி எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து தர்றது, இல்ல கூட்டிட்டு போறது, அப்படி அவர் பண்ணுவாரு. டேடியுமே கேட்பார், இதெல்லாம் உனக்கு வேணுமா சொல்லு, ஆளுங்க வருவாங்களா அவங்கள விட்டு வர வைக்கிற. ஏன்னா அவ அந்த அளவுக்கு வெறுப்பேற்றுவா. அதெல்லாம் மாட்டி தெரியறதுக்கு எனக்கு டைம் இல்லை டாடி, எனக்கு அதில் மணி வேஸ்ட் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு அவரையும் சமாளிப்பார். ஸோ எங்க டாடிக்குமே ஆரம்பத்துல கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. ஆனா நான் ஃபீல் பண்ணா தெரிஞ்சிடும்ன்றதுனால நான் கேஷுவலா இருந்ததுனால அப்படியே எங்க அப்பா எனக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினைச்சு தாட்ல விட்டு, அதுக்கப்புறம் தான் என் ஃபோக்கஸ் ஃபுல்லா நான் ஹாஸ்பிட்டல் மாத்திட்டேங்க. ஸோ தேவையில்லாத நெகட்டிவிட்டி எனக்குமே இல்லாம போயிடுச்சு. அப்பவே சொன்னேன் எதுவுமே கேட்டு வரல, உன் பேச்சு கேட்டுடாது. ஏன்டா ஐயா? இருக்கு அவங்க சோகத்தை சொல்றது கேட்கறதுக்கு தான் இருக்க சொன்னேன். நான் கஷ்டப்படுத்திருக்கன்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். இதற்கு தெரியாம இருந்தா நல்லா இருக்கும்ல. டேய், போதும்டா, இதெல்லாம் ஜாலியா இருந்துச்சு. ஒரு நாள் இப்போ இதுக்கப்புறம் மூடாவே இருப்பான். ஏன்டா? ஆனா அவங்க பண்ணாங்கன்னு தெரியும், இது கூட என்கிட்ட நீ சொல்லல. மத்ததாவது ஷேர் பண்ணா ரிலாக்ஸ் ஆகும்ன்ற மெமரிஸ்ல இந்த இவங்களோட இந்த என்ன சொல்றது, அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே. உங்களோட இந்த முகம் வந்து எனக்கு என்னோட 8.5 வருஷ வாழ்க்கை, 8 இல்ல 8 வருஷ வாழ்க்கையோட நரகம்ல. அதனால இதை நான் நினைச்சு கூட பார்க்க விரும்ப மாட்டேன், அதான் விஷயம். ஏன் அப்படி சொல்ற? எனக்கு புரியல. ஆமா, யாரோட முட்டாள்தனத்துக்கோ யாரோட தேவையில்லாத யோசனைக்கோ அவங்க எடுத்த முடிவு வந்து அவங்கள பாதிச்சதுன்னா அவங்க முட்டாள்தனத்தினால அவங்களுக்கு கிடைச்ச பரிசு. ஆனா என்ன பாதிச்சுதே, நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு அது நரகத்தை காமிச்சது, அந்த வழி எனக்கு ஏன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அவர் முட்டாள்தனமா யோசிச்சு அவர் பேசாம இருந்துட்டாரு. ஆனா அதுக்கான பாதிப்பு வலி எல்லாம் நான் தான் அனுபவிச்சேன். அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? கோர்ஸ் அதுக்கு எல்லாம் மருந்து என்னோட இந்த பர்த்டே செலிப்ரேஷன் மட்டும்தான். இத்தனை வருஷம் என்னோட காயத்துக்கான மருந்தா எனக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு. என்ன சொல்றேன்? ஆமா, என்னால்தான் ஒரு விஷயம் பண்ண முடியாது, விஷயம் கேட்க முடியாதுல்ல.
எனக்கு தான் அப்படி ஒரு தண்டனை இருக்கு. அப்புறம் அஃப்கோர்ஸ் அவர் பர்த்டேக்கு வீடியோ கால் போடுவேன். போடுறது நான் தான். ஆனா என்னால பேச முடியும். என்னை தவிர சுத்தி இருக்க எல்லாரும் விஷ் பண்ணுவாங்க. வேண்டாம் ப்ளீஸ். இதுக்கு வேண்டாம், வேற ஏதாவது டாபிக் பேசுங்க ப்ளீஸ். இது வேண்டாம். இதை நான் நினைக்க கூட விரும்பாத டாபிக். வேண்டாமே. வேண்டாம். சீரியஸா போகாத, ஜென்ரலா பேசிடு. அப்படி நீ அழுதுருவ. ஆல்ரெடி கண்ணு கலங்க ஆரம்பிக்குது. வேண்டாம். தான் நானும் சொல்றேன், இந்த சீரியஸ் டாபிக் வேண்டாம். மனசுக்குள்ளே வச்சு பெயினா வைக்காம சொல்லிட்டு அந்த பெயினை தூக்கி போடு. சிவா ஒரு பர்த்டேக்கு விஷ் பண்ணிட்டு வந்து எவ்வளவு வெறுப்பேத்துவா தெரியுமா? அதுக்கப்புறம் எவ்வளவு அழுதுருக்க தெரியுமா? அவ்வளவு வெறுப்பேத்துவா. அந்த வலி இருக்கும்ல, நிஜமா அத சொல்ல முடியாது. ஆரம்பத்துல 2-3 நாள் அவ வெறுப்பேற்றுறதுல எனக்கு அந்த வீட்டுல இருக்கிறது அவ்வளவு நரகமா இருந்துச்சு. அப்புறமா நான் என்ன பண்ணேன், அதான் மொபைல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் அம்மா வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். இங்க இருந்தா தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்ன வெறுப்பேற்றிதான் ஒத்துக்க வராது. பர்த்டேக்கு ஸ்வீட் எடுத்துட்டு வரேன்ட்டு எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கறன்னு வந்துட்டு அப்போ அவ்வளவு வெறுப்பேற்றிட்டு போவா. அது என்ன சொல்றது, அவ ஸ்வீட்டோட வரானாலும் உள்ள போய் போய் சாத்திப்பேன். அப்ப கூட கத்தி கத்தி அவங்க கிட்ட சொல்றேன்ற பேர்ல வெறுப்பேற்றுவா. அதுக்கப்புறம்லாம் இன்னும் மோசமா இங்க இருந்தா வேலைக்காகன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லே 1 வீக் லாவண்யா வீட்டுல எங்கேயோ ஒரு இடத்துல இந்த பக்கம் மட்டும் அந்த 1 வீக் வரவே மாட்டேன். பர்த்டேக்கு முன்னாடி 2 நாள் வந்து பர்த்டே முடிஞ்சு 1 வீக் நான் இந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இங்க ஷேர் பண்ண மாதிரியே தெரியாது. நான் இதனாலதான் அவாய்ட் பண்றேன்னு யாருக்கா தெரிஞ்சாதானே தெரியும். அம்மா கூட தெரியாது. நான் ஒர்க் இருக்கு ஏதோ அப்படிதான் சொல்லிட்டு போவேனே தவிர இதுக்காக தான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்ற விஷயம் அம்மாக்கும் தெரியாது, தாத்தாக்கும் தெரியாது. அப்படி அவங்க கிட்ட இருந்து மறைச்சிருக்க. அதுவுமே இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தானே. இது என்னோட பெயினா மட்டும் வந்துட்டு போட்டோன்னு விட்டுறேன். எனக்கு தெரியாது. சாரி இல்லை, முக்கியத்துவம் எனக்கு புரியுது. ஆனா அவங்க இவ்வளவு பத்திருக்காங்களா, அவங்க அதுக்கப்புறம் விடவே மாட்டேன். என்ன பாரு, அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆள் நான் பேசாமல் வந்திருக்க சொல்லி எவ்வளவு கெஞ்சிருக்கேன், எவ்வளவு கதறிக்க. அட்லீஸ்ட் பர்த்டேக்காவது விஷ் பண்றேன் கேட்கவா சொல்லுங்க. நான் கேட்டதில்லை. ஏதாவது ஒண்ணுத்துக்காவது ஒத்துன்றிருக்காரா? அப்புறம் என் பர்த்டே விஷ் பண்ண மாட்டாருன்னு எத்தனை வாட்டி ஏங்கிருப்பேன் இந்த 8 வருஷத்துல. அப்புறம் ஜஸ்ட் லைக் தட் விடுங்க. ஆனா அவ பர்த்டே விஷ் பண்ணுவார். அப்ப யோசிச்சு பாருங்க என் நிலைமை. அவர் பர்த்டே விஷ் பண்றதுக்கே என்ன வச்சு செய்யறவ, அவ பர்த்டேக்கு அவர் விஷ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன எந்த அளவுக்கு வச்சு செஞ்சிருப்பான்ட்டு என் பர்த்டேக்கு விஷ் வராத போது எப்படி செஞ்சிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அவ பர்த்டே சும்மா சிம்பிளா தானே நடக்கும். பெருசா எதுவுமே இருக்காது. அவங்க ஐ மீன் அவங்க அம்மா ஏதாவது கொண்டாடினா உண்டு. அதை தாண்டி அப்படி இல்லை. ஆனா உன் பர்த்டே அப்படி இல்லைல்ல. உன் பர்த்டே செலிப்ரேஷன் சூப்பரா தானே இருக்கும். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கேக் வெட்டினாங்க அது இதுன்ட்டு. என் ஃப்ரெண்ட்ஸ் கேக் வெட்டுவாங்க, நான் வெட்ட மாட்டேன். என்னாச்சு சொல்றேன். எல்லாவே கேட்டு பாருங்க. அஃப்கோர்ஸ் எம்பிபிஎஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு எனக்கு கேக் வெட்டுவாங்க. ஆனா அந்த கேக்கை நான் வெட்ட மாட்டேன். அவர் என் கூட இல்லாத பர்த்டே, அவர் எனக்கு விஷ் பண்ணாத பர்த்டே எனக்கு வேண்டாம். நான் கேக் வெட்டவே இல்லை. அவங்க ஆனாலும் வாங்கிட்டு வருவாளுங்க, அவங்களே வெட்டுவாளுங்க, அவங்களே சாப்பிடுவாளுங்க. அந்த கேக் நான் சாப்பிட்டதும் கிடையாது. என்ன சொல்ற? ஆமா, அவர் பர்த்டேக்கும் நாங்க கேக் வெட்டுவோம். நீரஜை கூப்பிட்டு வந்து வெட்ட சொல்லுவோம், வாங்கி வெட்டுவோம். ஆசிரமத்துல கேக் வாங்கி கொடுப்போம். ஆனா எந்த கேக்குமே நான் சாப்பிட்டதில்லை. அவருக்கு கிடைக்காதது, அவருக்கு இல்லாதது எனக்கு வேண்டான்னு தான் நான் சாப்பிட்டதில்லை. அவருக்கு கொடுக்க முடியாத கேக் எனக்கு வேண்டான்றதுனால என் பர்த்டேக்கும் நான் கேக் சாப்பிட்டதில்லை. வீட்டுல வெட்டுற கேக்லாம் அஃப்கோர்ஸ் டாடி ஊட்டுவாங்க, அப்பா ஊட்டுவாங்க, அம்மா எனக்கு ஊட்ட மாட்டாங்க. அம்மாவுக்கு மட்டும் தெரியும் நான் கேக் சாப்பிட மாட்டேன், என் பர்த்டே கேக் சாப்பிட மாட்டேன்னு மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். அவங்க விட்டுறது வந்து என் வாயில இருக்குமே தவிர அது என் தொண்டைக்கோ அது கீழே இறங்கினது இல்லை. வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன். எல்லாருக்கும் ஊட்டி முடிச்சுட்டு
அதை போய் துப்புவது இருக்கும். துப்பிட்டு வாஷ் பண்ணிட்டு வர வரைக்கும் நான் தண்ணி குடிக்க மாட்டேன், பேச மாட்டேன், எச்ச கூட முழுங்க மாட்டேன். வாயிலையும் சைட்ல தான் வச்சிருக்கேன். அது பாவி. அப்ப அந்த கேக் போட்டோ எல்லாம் நீங்க சாப்பிட்டதே இல்ல. எனக்கு எடுத்த பர்த்டே போட்டோஸ் எல்லாத்துலயும் பாருங்க, சிரிச்ச மாதிரி இருக்கேனா, இல்ல என் கண் கலங்கி இருக்குமா, இல்ல என் வாய் அதுக்கப்புறம் கேக் கூட்டினதுக்கு அப்புறம் என் வாய் எப்படி இருக்குன்னு பாருங்க. டீப்பா நோட் பண்ணா மட்டும்தான் அது உங்களுக்கு தெரியும். கேஷுவலா பார்த்துட்டு போனா தெரியாது. இப்ப நாங்க அந்த போட்டோஸ கேஷுவலா ஸ்க்ரால் பண்ணிட்டோன்ற. கோர்ஸ் அப்படித்தான். இப்போ 8 வருஷம் பெயின் தான். மேபி. ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்துதான் நேற்று நான் செலிப்ரேட் பண்ணிட்டேன்ல, நேற்று நான் கேக் சாப்பிட்டுட்டேன்ல. ஸோ ஐம் ஹாப்பி. இப்போ நல்லா இருக்கு. இந்த பெயினுக்கான மருந்து கிடைச்சது இல்ல, அதனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எப்படி சொல்றது, நான் மட்டும் என் புருஷன் கூட நேற்று அப்படின்னு இருந்துட்டேன்ல, அந்த பெயினுக்கான மருந்து அது இருந்துடுச்சுல. என் கூட அவர் கூட நான், அவ்வளவுதான். என்னை டார்ச்சர் பண்ண யாருமே என் கூட இல்லைல்ல. எப்படி சொல்றது, எத்தனை வருஷம் யார் வெறுப்பேற்றினாங்களோ அவர் கூட நான் இருக்கும்போது அவங்க இல்லைல்ல, அது போதும், அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஆனா நீங்க இவ்வளவு லவ் இப்ப கொட்டுறீங்க. ஆனா அவரை நேர்ல மட்டும் ஏன்டி அந்த திட்ட எனக்கு புரியல. சின்ன சின்ன விஷயத்துக்கும் சிந்திக்கிட்டே இருக்க, திட்டிகிட்டே இருக்கியா? அதுவே 8 வருஷம் கோவத்தை நீ வெறுப்பா அந்த மாதிரி ஏதாவது காட்டுறியோ? சேச்சே, எனக்கு வருத்தம் இருந்துச்சுதான், நான் இல்லைன்னா போய் சொல்ல மாட்டேன். அங்க வர வரைக்கும் என் கூட பேசாம என்னை வெறுப்பேத்திட்டாரு, இந்த கோவம் கூட இருந்துச்சுதான். ஆனா அங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த கோவம் வருத்தம் எல்லாமே போயிடுச்சு. அஃப்கோர்ஸ் அவர் முட்டாள்தனம் தான் அது. இருந்தாலும் எனக்கு அவரை பார்த்ததுக்கு அப்புறம் மீதி எல்லாமே மறந்துடுச்சு. அவரை பார்த்தோன்ற சந்தோஷத்துக்கு அப்புறம் என்னோட எல்லா பெயினுமே எனக்கு மறந்துடுச்சு. அதான் சொல்றேன், இப்ப அவங்க ஹர்ட் பண்ணது கூட எனக்கு பெருசாலாம் இல்லை. அவங்களை இப்ப வந்ததுக்கு அப்புறம் பழி வாங்கணும் அந்த மாதிரி எந்த தாட்டுமே இல்லை. எந்த விஷயம் என்னை வெறுப்பேத்தினாங்களோ, யாரை வச்சு என்னை வெறுப்பேத்தினாங்களோ, அவர் மொத்தமா எனக்கு இருக்கும்போது அதுதான் அவங்களுக்கு பதில். எனக்கு அப்படி தோணுச்சு. அதை தாண்டி அவங்கள பழி வாங்கணும், வெறுப்பேற்றணும், டார்ச்சர் பண்ணணும், அந்த மைண்ட் செட்டே எனக்கு இல்லை. அவங்க தலை கீழே நின்னாலும் அவர் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு கான்பிடன்ஸ் இருக்குல்ல, அதனால. பாரு, புருஷனை இவ்வளவு புகழ்றீங்க, ஆனா கழிவு ஊத்துறது மட்டும் ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏன்னு உங்களுக்கு தெரியாது. இல்ல நாத்து, அதனால கேட்கிறேன். நான் அவ்வளவு கோவமா இல்லைன்னா, இல்ல அப்படி இரிட்டேட் பண்ணலைன்னா உங்க ஃப்ரெண்ட என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்புறம் கண்ட்ரோலை அவர் எடுத்துப்பாரு. அதுக்குதான் அதுக்குதான் அந்த கோவம். என்ன சொல்ற? என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியல, அப்படித்தானே? உங்களுக்கு அது தெரியல, அதானே? இல்ல, இருந்தாலும் அத வாயில கேட்டா இன்னும் கொஞ்சம். ஏன் ஏன் இந்த வில்லத்தனம்? நாத்து, இங்க நம்ம தானே இருக்கோம், அதனால கேட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, அது உங்களுக்கு தெரியுதா? அது போதும், என்னால சொல்ல முடியாது, கவனம் இருங்க. எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லு. அதானே என்ன இருக்கும், எனக்கு கூட தெரிஞ்சாகணும் தான் தெரிஞ்சாகணும். சொன்னாரு எவ்வளோ இதெல்லாம் கேட்கக்கூடாது, தப்பு அது இதுன்னா என் கதை எதுவுமே வரல. அப்புறம் இதுக்கு இங்க கிட்ட பரவாயில்ல போலாம். அப்புறம் சொல்ல மாட்டேடா, இருடா இருடா. பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம உள்ள போலாம். ஏன்டா நீக்கு சோதிக்கிற? அப்புறம் நான் பிள்ளையோட தான் இருக்கணும், அதுக்குதான் சொன்னேன். அப்படி? ஆமா ஆமா. அதனால நான் சேஃபா இருந்துக்கிறேன், என்னை இப்படியே விட்டுருங்க, புரிஞ்சுதா? சரிம்மா, புரிஞ்சுது. நீ பேசினதான் சொன்னீங்கன்னு வைங்களேன். நாத்து, ஒரு பிளாக்மெயில் பண்றேன், என்ன சொல்லணுமா? சொன்னீங்கன்னு வைங்களேன், உங்க கல்யாணத்தை 2 வருஷத்துக்கு தள்ளி போட்டுருவேன், பாத்துக்கோங்க. என்ன நாத்து, புசுக்கு இப்படி பிளாக்மெயில் பண்ணிட்ட? நீதான் என் கல்யாணத்தை சீக்கிரமா பண்ணி வைக்கிறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ இப்படி பண்ணி வரலாமா? அவருக்கு தெரிஞ்சு அவர் என்ன குடும்பப்படுத்துற கொடுமையை விட இது பரவாயில்ல, பனிஷ்மெண்ட் கம்மியா தான் கொடுத்துருக்கேன். ஓ, அப்படி. ஆஹ் சரிம்மா சரி, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அந்த பயம் இருக்கட்டும் நாத்தினாங்க. உள்ள குச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்கும் நான் என்ன கனவா கண்டேன்? நிஜத்திலேயே காணுங்க, கனவு காண வேண்டாம்.